ஒரு செல்வந்தர் ஊரில் உள்ளவர்களிடம், நான் இறந்த பிறகு இந்த செல்வத்தை எல்லாம் நான் எடுத்து செல்ல வேண்டும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன உனக்கு பைத்தியமா? நீ இதுக்கு போய் எப்படி செத்த பிறகு இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும்? அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஊரில் உள்ளவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஊரில் உள்ள ஒரு நபர் அவர்கிட்ட சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் விளக்கம் இந்த ஊரில் உள்ளவங்கக்கிட்ட கிடைக்காதுப்பா. அதை மரத்தடியில் உட்காந்துருக்கார் பார் ஒரு மகான், அவர்கிட்ட போய் கேளு, இதுக்கு விளக்கம் சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் போயிட்டு அந்த மகான்கிட்ட கேட்குறாரு, ஐயா, நான் இறந்த பிறகு நான் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும், அதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எடுத்துக்கிட்டு போகலாமாப்பா அப்படின்றார். என்னடா, ஊரில் உள்ளவங்களாம் யாரும் எடுத்து போக முடியாதுன்னாங்க, இவர் என்னென்னா எடுத்துக்கிட்டு போகலான்னு சொல்கிறாரு, எப்படி அப்படின்னு அவர் யோசிக்கும் போதே அந்த பெரியவர் சொல்கிறாரு, அப்பா நீ இங்கேருந்து அமெரிக்கா போகணுன்னு வச்சுக்க, அப்போ இந்த இந்தியாவினுடைய பணத்தை எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, அதை டாலராக மாற்றி எடுத்துகிட்டு போனால் தான் அங்கே போய் செலவு செய்யலான்னு அந்த வந்த நபர் சொல்கிறார். அதே போல் நீ சேர்த்து இருக்கக்கூடிய இடத்த எங்கன்னா வறியவர்களுடைய பசியை போக்கணைன்னு வச்சுக்க, அதுதான் நீ சேர்த்து வைக்கக்கூடிய சரியான ஸ்டோர் ரூமு இல்லை குடோன்னு வச்சுக்க, அதில் வச்சிட்டின்னா நீ எடுத்துக்கிட்டு போகலாம்பா அப்படின்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் ஊருக்கு போயிட்டு வறியவர்கள், படிக்க முடியாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், சம்பாதிக்க முடியாதவர்கள், அவருடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறார். அதுக்கு பிறகு அவர் இறைநிலையை நோக்கி சிந்தனை செய்ய ஆரம்பிக்கிறாரு, அந்த மரத்தடியிலே உட்காந்துக்கிட்டு. அப்போ என்ன போய் சொல்லிவிட்டு செய்துட்டு வாப்பான்னு சொன்னோம், வரலையேன்னு சொல்லிட்டு அந்த மகான் அவருக்கு அறிவுரை சொன்ன மகான் தேடிக்கிட்டு வர்றாரு. அவர் அந்த மரத்தடியில் நிஷ்டையிலேயே இருக்கார். இதை தான் வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்கிறாரு, அணையா விளக்கு ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதேமாரி அணையா அடுப்பு ஒன்று அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இதனுடைய தத்துவம் என்னென்னா, உலகத்தில் உள்ள வறியவர்களின் எரிந்து கொண்டிருக்க இடம் எது? பசி தான். அதேமாரி அறிவாகிய ஜோதி எரியக்கூடிய இடமும் அந்த அணையா விளக்கு. அப்போ